சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் 2026 விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்படுகிறது. தேர்தல் அறிவிப்புடன் தேர்தல் நடத்தல் விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இதனால் அரசு விளம்பரங்கள், புதிய திட்ட அறிவிப்புகள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்கள் போன்றவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் பணிகளில் பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் தனிப்பட்ட கட்சி நிகழ்ச்சியில் குத்தாட்டம் போட்ட சம்பவம் வெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகில் உள்ள பின்னையூர் கிராமத்தை சேர்ந்தவர் 58 வயதான கிருஷ்ணவேணி. அரசு பள்ளித்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி வருபவர். இவர் சங்கரநாதர் குடிக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியில் இருந்து வருகிறார். தற்போது வெள்ளத்தேவன் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரத்தநாடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாவில் கிருஷ்ணவேணி கலந்து கொண்டார். விழா மேடையில் நடிகர் விஜய் நடித்த சினிமா படத்தின் பாடலுக்கு அவர் நடனமாடியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த வைரல் வீடியோவை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட கல்வி அதிகாரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளார். அரசு பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணியை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அரசு பணியில் உள்ளவர்கள் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடுவது போன்ற செயல்கள் பணி ஒழுக்க விதிமுறைகளுக்கு எதிரானவை என கருதப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அரசு பள்ளி தலைமை ஆசிரியை ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஏறி குத்தாட்டம் போட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. சிலர் இதை ஆசிரியர்களின் தனிப்பட்ட சுதந்திரம் என்றும், மற்றவர்கள் பணி நேரத்திலும் பொறுப்பிலும் இருக்கும் ஒருவர் அரசியல் நிகழ்வில் இத்தகைய செயலில் ஈடுபடுவது பொருத்தமற்றது என்றும் கருத்து தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.